Hello everyone. Good morning. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட Daily Editorial Analysis. என் பேரு மலர் and I am an English language expert from ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு February 13, 2026. இன்னைக்கு The Hindu newspaperல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் தமிழ்ல மீனிங்கோட பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட இன்னும் டீடைல்டு பிரேக் டவுன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் வேணும்னா இங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வொகாபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் தி ஆடியோ. அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதோட அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு Too fake to be good on AI generated imagery labeling. ரொம்ப போலியானது நல்லதாக இருக்க முடியாது. AI-ஆல் உருவாக்கப்பட்ட படங்கள் மற்றும் அதை லேபிள் இடுவது பற்றி. Subtitle: Labeling of synthetically generated content on social media is a must. சமூக ஊடகங்களில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை லேபிளிடுவது கட்டாயம். The Information Technology, Intermediary Guidelines and Digital Media Ethics Code 2026 Amendment Rules add a critical requirement for social media platforms. தகவல் தொழில்நுட்ப இடைத்தரகர் வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் குறியீடு 2026 திருத்த விதிகள் சமூக ஊடக தளங்களுக்கு ஒரு முக்கியமான தேவையை சேர்க்கிறது. AI generated imagery must now be labeled prominently. AI-ஆல் உருவாக்கப்பட்ட படங்கள் இப்போது முக்கியமாக லேபிளிடப்பட வேண்டும். Since the draft rules were released in October, there have been some improvements in this mandate. அக்டோபரில் இந்த வரைவு விதிகள் வெளியிடப்பட்டதிலிருந்து இந்த உத்தரவில் சில மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. It is no longer prescribing a set size for such a disclosure. இப்போது அதுபோன்ற ஒரு வெளிப்படுத்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை அது பரிந்துரைக்கவில்லை. Nor is it applicable to any AI-generated imagery that does not seek to pass off as the real thing. அதேபோல் உண்மையானது என்று காட்டிக்கொள்ள முயற்சிக்காத எந்த AI உருவாக்கிய படங்களுக்கும் இது பொருந்தாது. AI-generated imagery has flooded users' feeds. AI-ஆல் உருவாக்கப்பட்ட படங்கள் பயனர்களின் feeds-ஐ நிரப்பிவிட்டன. And they have a right to know that this imagery is not real. மற்றும் இந்த படங்கள் உண்மையவை அல்ல என்பதை அறிய அவர்களுக்கு உரிமையுண்டு. The requirement that users declare synthetically generated content as such is welcome. பயனர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை அவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்ற தேவை வரவேற்கத்தக்கது. As India approaches the AI Impact Summit with the stated intent to regulate AI only so far as necessary, தேவைப்படும் அளவிற்கு மட்டுமே AI-ஐ ஒழுங்குபடுத்தும் நோக்கத்துடன் இந்தியா AI Impact Summit-ஐ அணுகும்போது, the requirement shows considerable restraint. இந்த தேவை கணிசமான கட்டுப்பாட்டை காட்டுகிறது. Since the technology for creating synthetic imagery is rapidly evolving, செயற்கை படங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதால், the government will however have to revisit parts of the rules that impose proactive detection of synthetic content. இருப்பினும் தளங்கள் செயற்கை உள்ளடக்கத்தை முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்று திணிக்கும் விதிகளின் சில பகுதிகளை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும். After all, while tech platforms are generally able to detect synthetic media automatically, ஏனென்றால் தொழில்நுட்ப தளங்கள் பொதுவாக செயற்கை மீடியாவை தானாக கண்டறிய முடிந்தாலும், this capability is constantly challenged by billions of dollars being invested into ironing out the flaws that these detection mechanisms rely upon. இந்த திறன் கண்டறியும் வழிமுறைகளை சார்ந்திருக்கும் குறைபாடுகளை சரி செய்வதற்காக முதலீடு செய்யப்படும் பில்லியன் கணக்கான டாலர்களால் தொடர்ந்து சவால் விடப்படுகிறது. What is problematic is the government's insertion, with absolutely no public forewarning. பிரச்சனைக்குரிய விஷயம் என்னவென்றால் அரசாங்கம் சேர்த்திருப்பது பொதுமக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் of reducing the timelines to take down content under the rules to a mere 2 or 3 hours. விதிகளின் கீழ் உள்ளடக்கத்தை நீக்குவதற்கான காலக்கெடவை வெறும் 2 அல்லது 3 மணி நேரமாக குறைத்திருப்பதுதான். Reducing such compliance timelines creates one of 2 incentives for social media platforms. இத்தகைய இணக்க காலக்கெடவை குறைப்பது சமூக ஊடக தளங்களுக்கு 2 தூண்டுதல்களில் ஒன்றை உருவாக்குகிறது.
Either have empowered representatives at all times who can appropriately weigh the merits of a takedown notice and balance it against freedom of expression. ஒன்று டேக்டவுன் அறிவிப்பின் தகுதிகளை சரியான முறையில் எடை போட்டு அதை கருத்து சுதந்திரத்துடன் சமநிலைப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகளை எல்லா நேரங்களிலும் கொண்டிருக்க வேண்டும். Or implement a takedown and ask questions later approach. அல்லது முதலில் நீக்கிவிட்டு பிறகு கேள்விகள் கேட்கும் அணுகுமுறையை செயல்படுத்த வேண்டும். Any delay would implicate firms in court by removing their safe harbor. எந்த ஒரு தாமதமும் நிறுவனங்களின் சேஃப் ஹார்பர் எனப்படும் சட்ட பாதுகாப்பை அகற்றி அவர்களை நீதிமன்றத்தில் சிக்க வைத்துவிடும். An outcome they understandably wish to avoid. இது அவர்கள் தவிர்க்க விரும்பும் ஒரு விளைவு. This shortening applies to all platforms. இந்த கால அளவு அனைத்து தளங்களுக்கும் பொருந்தும். Adding a barrier of entry to a space that should be open to constant challengers in an open internet. ஒரு திறந்த இணையத்தில் நிலையான போட்டியாளர்களுக்கு திறந்திருக்க வேண்டிய ஒரு தளத்தில் நுழைவதற்கு இது ஒரு தடையை சேர்க்கிறது. This shorter timeline was not indicated in October. இந்த குறுகிய காலக்கெடவு அக்டோபரில் குறிப்பிடப்படவில்லை. And since comments are not public மற்றும் கருத்துக்கள் பொதுவில் இல்லாததால் there is no way to confirm if all interests were properly considered. அனைத்து தரப்புகளின் நலன்களும் சரியாக கருத்தில் கொள்ளப்பட்டதா என்பதை உறுதி செய்ய வழியில்லை. The lack of open consultation is a particularly pressing issue. திறந்த ஆலோசனையின் பற்றாக்குறை ஒரு குறிப்பாக அழுத்தமான பிரச்சனையாகும். When the main stakeholders are hyperscalers with hundreds of billions of dollars in planned investments over the years ahead. வரும் ஆண்டுகளில் நூறுக்கணக்கான பில்லியன் டாலர்களை திட்டமிடப்பட்ட முதலீடுகளாக கொண்ட ஹைப்பர்ஸ்கேலர்ஸ் எனப்படும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முக்கிய பங்குதாரர்களாக இருக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை. Their views need to be open to scrutiny, as must the deliberations their inputs lead to. அவர்கள் கருத்துக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அதேபோல் அவர்களின் உள்ளீடுகள் வழிவகுக்கும் விவாதங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். The IT rules remain contested in multiple court cases. தகவல் தொழில்நுட்ப விதிகள் பல நீதிமன்ற வழக்குகளில் இன்னும் எதிர்க்கப்படுகின்றன. And it is inappropriate to make sudden changes to social media governance that may have ramifications for the freedom of expression without parliamentary debate. நாடாளுமன்ற விவாதம் இல்லாமல் கருத்து சுதந்திரத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை செய்வது சரியல்ல. So, that's the first editorial. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரிட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல். ஏன்னா ஆசிரியர் இந்த புதிய ஐடி விதிகளை விமர்சன ரீதியாகவும் பகுப்பாய்வு செய்தும் பார்க்கிறார். AI கான்டென்ட்டை லேபிள் பண்ணணும்னு சொல்றத வரவேற்றாலும் கான்டென்ட்டை நீக்குவதற்கான நேரத்தை குறைத்தது, பொதுமக்களிடம் கலந்தாசோதிக்காதது போன்ற விஷயங்களை கடுமையாக விமர்சிக்கிறார். அதோட விளைவுகளையும் ஆராய்கிறார். அதனால a critical and analytical tone is very appropriate here. கைஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ்ல ஒரு பெரிய சேலஞ்ச் vocabulary-ய ஞாபகம் வச்சுக்கிறது தான், ரைட்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் எங்க ஸ்கோர் கிளவர் ஆப். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த ஆப்ல vocabularies, idioms and phrases, phrasal verbsனு எல்லாத்தையும் நீங்க ரொம்ப சுலபமா மனப்பாடம் பண்ணலாம். ஒரு தடவை படிச்சா போதும், திரும்ப மறக்கவே முடியாத ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபோர்ட் தேவைப்படுது. சோ உங்களுடைய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இட் மீன்ஸ் a lot to us. Okay, let's move on to the second editorial for the day. Title: Farmers' Pulse on India and its demand for pulses. விவசாயிகளின் நாடித் துடிப்பு, இந்தியா மற்றும் அதன் பருப்பு வகைகளுக்கான தேவை குறித்து. Subtitle: Only structural reforms in agriculture sector can ensure food security. விவசாயத் துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மட்டுமே உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். Let's begin. India manages its prodigious demand for pulses using a mix of import policy, price stabilization, and conditional MSP procurement. இந்தியா தனது பருப்பு வகைகளுக்கான மிகப்பெரிய தேவையை இறக்குமதி கொள்கை, விலை நிலைப்படுத்தல் மற்றும் நிபந்தனைக்குட்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதல் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி நிர்வகிக்கிறது. Imports are the most sensitive. இறக்குமதிகள் மிகவும் உணர்வு திறன் வாய்ந்தவை. Because a single central decision can immediately lower household spending when supply is tight at the expense of hurting farmers.
ஏனென்றால் விநியோகம் குறைவாக இருக்கும்போது ஒரே ஒரு மத்திய அரசின் முடிவு விவசாயிகளை பாதிக்கும் விலையில் உடனடியாக வீட்டு செலவுகளை குறைக்க முடியும். And knowing that markets cannot always absorb extra supply. மேலும் சந்தைகளால் எப்போதும் கூடுதல் விநியோகத்தை உள்வாங்க முடியாது என்பதையும் அறிந்து. So, when the US said that its trade deal with India obligated India to purchase pulses from American suppliers, எனவே இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்க சப்ளையர்களிடமிருந்து பருப்பு வகைகளை வாங்க இந்தியாவை கட்டாயப்படுத்துகிறது என்று அமெரிக்கா கூறியபோது, it implied that the government had agreed to committing imports against farmers' interests. விவசாயிகளின் நலன்களுக்கு எதிராக இறக்குமதி செய்ய அரசாங்கம் ஒப்புக்கொண்டது என்பதை அது மறைமுகமாக உணர்த்தியது. A politically fraught stance in India since the 2020-21 farm law protests. 2020-21 பண்ணை சட்ட போராட்டங்களுக்கு பிறகு இது இந்தியாவில் அரசியல் ரீதியாக பதட்டமான ஒரு நிலைப்பாடு. And which might see a revival now. மேலும் அது இப்போது மீண்டும் புத்துயிர் பெறக்கூடும். India's pulse output has hovered around 2.5 crore tons in recent years. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் பருப்பு உற்பத்தி சுமார் 2.5 கோடி டன்களாக உள்ளது. While demand is estimated to be 3 crore tons. இதே நேரத்தில் தேவை 3 கோடி டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. Imports fill the gap. இறக்குமதிகள் இந்த இடைவெளியை நிரப்புகின்றன. Pulses account for roughly a quarter of non-cereal protein intake. தானியங்கள் அல்லாத புரத உட்கொள்ளலில் கால் பகுதி பருப்பு வகைகளாகும். And support 5 crore farmers and their families. மேலும் 5 கோடி விவசாயிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை ஆதரிக்கின்றன. In the absence of a reliable MSP regime as for rice and wheat, however, இருப்பினும் அரிசி மற்றும் கோதுமைக்கு இருப்பது போன்ற நம்பகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP இல்லாததால் farmers face organized neglect. விவசாயிகள் ஒரு திட்டமிட்ட புறக்கணிப்பை எதிர்கொள்கின்றனர். Due to weak procurement mechanisms, the risks of rain-fed cultivation and yields lower than international competitors. பலவீனமான கொள்முதல் வழிமுறைகள், மானாவாரி சாகுபடியின் அபாயங்கள் மற்றும் சர்வதேச போட்டியாளர்களை விட குறைந்த விளைச்சல் காரணமாக 2019-24 government procurement under the price support scheme fluctuated between 2.9% and 12.4% of production. 2019-24 விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் அரசாங்க கொள்முதல் உற்பத்தியில் 2.9%இலிருந்து 12.4% வரை ஏற்றமிறக்கமாக இருந்தது. Many states also have inadequate procurement centers. பல மாநிலங்களில் போதுமான கொள்முதல் மையங்கள் இல்லை. Forcing farmers to sell to private traders regardless of the official MSP. அதிகாரப்பூர்வ MSPயை பொருட்படுத்தாமல் விவசாயிகள் தனியார் வர்த்தகர்களிடம் விற்கபொண்டு கட்டாயப்படுத்துகிறது. As a result, farmers are incentivized to underinvest in pulses, leading to a vicious cycle. இதன் விளைவாக விவசாயிகள் பருப்பு வகைகளில் குறைவாக முதலீடு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது ஒரு தீய சுழற்சிக்கு வழிவகுக்கிறது. This is the final paragraph. India recently announced ambitious initiatives to solve this problem. இந்தியா சமீபத்தில் இந்த சிக்கலை தீர்க்க லட்சிய திட்டங்களை அறிவித்தது. An example being the October 2025 self-sufficiency mission with a rupees 11,420 crore outlay. உதாரணமாக அக்டோபர் 2025இல் அறிவிக்கப்பட்ட தற்சார்பு திட்டம் ரூபாய் 11,440 கோடி ஒதுக்கீட்டுடன் 2030-31இல் 3.10 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி மற்றும் 3.50 லட்சம் டன் உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளது. But farmers remain skeptical since older promises have yet to materialize. ஆனால் விவசாயிகள் சந்தேகம் கொள்கிறார்கள், ஏனென்றால் பழைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேறவில்லை. All this is why the initial apparent inclusion of pulses in the US documents describing what India would open to American agri-imports hit a raw nerve among India's farmers. இவை அனைத்தும் தான் அமெரிக்க ஆவணங்களில் பருப்பு வகைகள் சேர்க்கப்பட்டதாக தோன்றிய ஆரம்பத்தில் இந்தியா விவசாயிகளின் மத்தியில் ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. Opening the market to US pulses would further depress domestic prices and directly contradict the government's new mission.
அமெரிக்க பருப்பு வகைகளுக்கு சந்தையை திறப்பது உள்நாட்டு விலைகளை மேலும் குறைக்கும் மற்றும் அரசாங்கத்தின் புதிய திட்டத்திற்கு நேரடியாக முரண்படும். Breaking this cycle would require more than removing objectionable words from an agreement. இந்த சுழற்சியை உடைக்க ஒரு ஒப்பந்தத்திலிருந்து ஆட்சேபணிக்கு ஏற்ப வார்த்தைகளை நீக்குவதை விட அதிகம் தேவைப்படும். Including addressing the procurement infrastructure deficit, கொள்முதல் உள்கட்டமைப்பு பற்றாக்குறையை சரிசெய்தல், providing genuine MSP guarantees, உண்மையான MSP உறுதிகளை வழங்குதல், investing in productivity improvements for rain-fed areas where pulses are grown, பருப்பு வகைகள் பயிரிடப்படும் மானாவாரி பகுதிகளுக்கான உற்பத்தி திறன் மேம்பாடுகளில் முதலீடு செய்தல், and creating market systems that explicitly reward farmers who choose to cultivate pulses, மற்றும் பருப்பு வகைகளை பயிரிட தேர்ந்தெடுக்கும் விவசாயிகளுக்கு வெளிப்படையாக வெகுமதி அளிக்கும் சந்தை அமைப்புகளை உருவாக்குதல். Until such structural reforms materialize, however, இருப்பினும் அத்தகைய கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும் வரை, pulse farmers will continue to occupy a precarious position in India's agricultural economy. பருப்பு விவசாயிகள் இந்திய விவசாய பொருளாதாரத்தில் ஒரு ஆபத்தான நிலையில் தொடர்வார்கள். And India will continue to depend on imports to meet its demand. மேலும் இந்தியா தனது தேவையை பூர்த்தி செய்ய இறக்குமதியை தொடர்ந்து சார்ந்திருக்கும். Perpetuating both food security vulnerabilities and political sensitivity around any trade agreement that appears to favor foreign producers. இது உணவு பாதுகாப்பு பாதிப்புகளையும் மற்றும் வெளிநாட்டு உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக தோன்றும் எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை சுற்றியுள்ள அரசியல் உணர்வு திறனையும் நிலைநாட்டுகிறது. And that's the end of the second editorial. இந்த எடிட்டோரியலோட டோனை நாம analytical and sympathetic அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் பருப்பு உற்பத்தி மற்றும் கொள்கைகளில் உள்ள கட்டமைப்பு சிக்கல்களை அனலிட்டிக்கல், அதாவது பகுப்பாய்வு செய்து விளக்குகிறார். அதே சமயம் முதலீடு குறைவு, புறக்கணிப்பு என்ற ஒரு விஷஸ் சைக்கிள்ல சிக்கியிருக்கும் விவசாயிகளின் ஆபத்தான நிலைமையை பற்றி பேசும்போது அவங்க மேல ஒரு சிம்பத்தட்டிக், அதாவது ஒரு அனுதாப பார்வையை வெளிப்படுத்துகிறார். That's all for today's session. I hope it was useful. Remember, the Daily Editorial Vocabulary League is happening on our Telegram channel. இது editorial vocabulary-க்கான IPL மாதிரி. தினமும் இரவு 7 மணிக்கு live quiz நடக்கும். Monthly leagues, scores and rewards ரொம்பவே exciting-ஆ இருக்கும். Your journey to mastering English vocabulary can also be fun too. So, மறக்காம எங்க Telegram channel-ல join பண்ணுங்க. The link is in the description. This is Malar from Clerk signing off. Have a great day.